வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்ல இன்னைக்காக சார் நான் சொல்றாரு பார்ப்போம். ஓகே சார், முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு ஈரான் மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடிய ஏவுகணையை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமே அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளை நாங்கள் நேரடியாக குறிவைக்க போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் அமெரிக்காவையே இனிமேல் அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அமெரிக்காவுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும்? இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமா? திரும்ப சண்டைகள் உருவாக போகுது. இந்த சண்டைகளை உருவாக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அமெரிக்காவுக்கு எப்பயுமே ஆபத்து இருக்குது. இன்னைக்கு இல்லை, என்னைக்கு இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஒரு ஆபத்து இருக்குது. ஒரு பெரிய இது அவங்க இதில் அது இல்லாமல் இப்போது ஒரு அதிபருக்கோ இல்லை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெயினில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிபருக்கோ ஆபத்து இருக்குது. ஒரு ஆபத்து சூழ்நிலை உருவாயிருக்கு. இந்த ஆபத்து சூழ்நிலையிலேருந்து அவங்க தப்பிச்சிக்கணும். அதுக்கான வழி இருக்குது. 2 இடத்துல பிளாஸ்ட் ஆகும் அமெரிக்காவில். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும். பட் இவங்க கொடுக்குற பயம் பெரிய போர் உருவாக்க தான் போகுது. ஸோ அவங்க சும்மா இருக்க போகிறதுல அமெரிக்கா சில பிரச்சனையை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சில சண்டைகள் உருவாக போகுது. இப்போது ரீசெண்டாக கொலம்பியாவில் 7.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. பயங்கரமான நிலநடுக்கம். 132 பேர் பலியாகியிருக்காங்க. 2000 பேர் மாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பலி எண்ணிக்கை உயருமா? இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? பெரிய எர்த்குவைக் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இது ஒரு சாதாரண நிலைமை இல்லை, பெரிய எர்த்குவைக் தான். 2-3 பில்டிங்கே விழுந்துட்டு இருக்கு. இன்னும் பலி எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ நிறைய பேர் புதஞ்சிருக்காங்க, நிறைய பேர் பில்டிங்கில் மாட்டின்னு இருக்காங்க. ஸோ அதோட வெளியே வருது. சில பேர் உயிரோடு தப்பி வர்றதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இப்போ ஒரு காலத்தில் இந்தியாவும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்தியாவில் எர்த்குவைக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக காஞ்சிபுரத்துலேருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்துலேருந்து இமயமலை பேக் சைடு, நார்த் இல்லைன்னா பஞ்சாப், டெல்லி இல்லைன்னா குஜராத், இந்த டெல்லி சைட்லேயும் இந்த எர்த்குவைக் ஷேக் ஆகும். இந்த ஷேக் ஆகிற இது முதல்ல இப்போ ஆரம்பித்து இது நேராக 2 கண்ட்ரி முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் போய் முடியும். அது ஒன்றுக்கு லெபனான் இருக்கலாம், இல்லைனா சிரியா இருக்கலாம். இப்போ வந்திருக்கக்கூடிய கொலம்பியா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெனிசுலா, அந்த கண்ட்ரியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்னோம் லாஸ்ட் டைமே இந்த மாதிரி வரப்போகுது. இப்போ அதிகமான ரிக்டர் அளவுக்குள் வரப்போகுது. ஸோ பூமியோட சூட்டுத்தன்மை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த சூட்டுத்தன்மையினால் எங்கே வேணாலும் வரலாம் எர்த்குவைக். அதே நேரத்தில் நீர்வரத்து ஏரியாக்கள்லாம் கொஞ்சம் வறட்சியாகவும், வறட்சியான ஏரியாவில் நீர்வரத்து ஆகிடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறி வரப்போகுது. அந்த சூழ்நிலைகள் இந்த எர்த்குவைக்கினால் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது இந்த எர்த்குவைக் மிக பெரிய அளவில் வரதுக்கான இந்த சூழ்நிலைகள் பர்டிகுலராக ஜப்பான், இந்தோனேஷியா ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த வருஷம் கடல் தண்ணி சில இடத்துல உள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பர்டிகுலராக இந்தியாவில் ஒன்றும் பயப்பட விஷயம் இல்லை. ஆனால் இந்தியாவில் தான் முதன்மையாக அந்த ஷேக் காட்டும். லைட்டாக காட்டிட்டு அதுக்கப்புறம் போகும். இப்போ வர காலத்தில் இப்போ வரக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதை சொல்லலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் தேன்கனிக்கோட்டை, அப்புறம் கிருஷ்ணகிரி, இங்கெல்லாம் நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு சார். தமிழ்நாட்டுக்கு பேரிடர் ஆபத்து ஏதாவது இருக்கா? தமிழ்நாடுக்கு ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதனால கிடையாது, எர்த்குவைக்னால. ஆனால் வரக்கூடிய ஆபத்து மழையினால். அடுத்த மாதம் மழை மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ அடுத்த மாதம் 15ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதிக்குள்ளேயே மழைகள் ஏற்பட்டுரும். இந்த மழை பெரிய மழை ஏற்படும். உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, தென் மாவட்டங்கள் முழுதுமே ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது. வயநாடு, இந்த வயநாடு இல்லை கோத்தகிரி, இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய சில இடங்கள் ஊட்டி, இல்லைன்னா கொடைக்கானல், இந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியாவில் மலை சரிவுகள் ஏற்பட போகுது. ஸோ திரும்பியும் வயநாட்டில் மலை சரிவுகள் நின்றுனே இருக்க நேரத்துலேயே வரும். அந்த மாதிரியாக ஒரு சாதாரண டைமில் மழை நின்று இருக்கும்,
இல்லை ஒரு சாதாரண டைமாக இருக்கும். எதிர்பார்க்காததில் திடீர்னு வந்து ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இந்த சரிவை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மக்கள் அங்கே வயநாட்டில் இருக்க மலைப்பகுதியில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வசிக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்றத சொல்கிறார். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஸ்டேட்லேயும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோத்தகிரி சில மாநிலங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்கிறது, மாவட்டங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்றதை சொல்கிறார். ஓகே சார், இப்போது ரீசெண்டாக வந்து மனித இனம் பார்க்காத அளவுக்கு 16 வைரஸ்களை ஏஐ உருவாக்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஏஐ வந்து ஃப்யூச்சரில் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லை டேஞ்சரஸாக இருக்குமா? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டேஞ்சரஸாக இருக்கும்னா எந்த அளவுக்கு டேஞ்சரஸாக இருக்கும் சார்? அதாவது எப்படின்னா, மனித என அழியக்கூடிய நிலைகள் இருந்தாலும் இந்த வரக்கூடிய ஏஐயில் வரக்கூடிய வைரஸ்னால ஆபத்து கிடையாது. இது சில வைரஸில் உருவாயிருக்கு, சில வைரஸ்களால் வெளியே வருதுனால இது பெருசாக மனுஷனை இது பண்ணாது. ஆனால் நோய்கள் உருவாகி அந்த நோய்கள்னால மனிதனுக்கு ஆபத்துகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ஒரு பக்கம் இருக்க. இந்த ஏஐனால் ஒரு பக்கம் இது, ஒரு பக்கம் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவனுக்கு பல வழியான டெக்னாலஜிஸ் உருவாயிடும். ஒரு புது வழியான டெக்னாலஜிஸ் உருவாகும். இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் தேவை இருக்காது. செல்ஃபோனுக்கு பதிலாக ஒரு க்ளவுடு போல் இல்லை ஒரு வழியாக இல்லை கண்ணாடியோ இல்லை கையில் ஒரு சின்ன ஒரு பொருளோ புரிதனுக்கு பெருசாக இல்லாமல் அதுலேயே வந்து நீ வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லேயே டச் பண்ணி பேசக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த காஸ்மிக் எனர்ஜிலே நீ வந்து பண்ணக்கூடிய ஒரு நிலைமை, ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறது வழி பண்ணுறது எல்லாம் இன்னும் 3-4 இயர்ஸ்லேயே வந்துட போகுது. ஸோ அந்த டெக்னாலஜிஸ் ஏஐ உருவாக்கிட்டோம். ஏஐ அதுக்கு மேலே ஒரு அட்வான்ஸ் AI1 AI2 அது மாதிரி இருக்கக்கூடிய AZ ஏதோ ஒன்று புதுசாக்கி ஒரு பெரிய டெக்னாலஜியை உருவாக்குவாங்க. இந்த டெக்னாலஜி சைனா அண்டு யூரோப் கண்ட்ரி இவங்கெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜியை உருவாக்கிடுவாங்க. இந்த டெக்னாலஜினால் பெரிய அட்வான்ஸான வழி போக முடியுமே தவிர பேரழிவுன்றது கிடையாது. மனிதன் அழிக்க முடியாது. மனிதனுக்கு வந்து அழிவுகள்ன்றது கிடையாது. பிறந்துங்கனே தான் இருக்கும், வழி வந்துங்கனே தான் இருக்கும். ஏன்னா இந்த பேரழிவுகளால் வரக்கூடிய பெரிய டெக்னாலஜியால் மூளையோட தன்மைகள் அது தேவைப்படுமே தவிர இந்த தன்மைகள் குறையக்கூடிய தன்மைகள் வந்துடும். ஸோ உடலோட தன்மைகள் எந்த ஒரு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய தன்மைகளாக வரக்கூடிய ஒரு பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துடும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சூப்பர் எல் நினோ ஆரம்பம் ஆயிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற ஆபத்துகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட போகுது சார்? அதாவது மெயினாக வந்து இந்த வரக்கூடிய இந்த எல்லினால் மெயினான ஆபத்து என்ன இருக்குன்னா, வெயில் அதிகமாக போகுது. இன்னும் வெயிலோட வெப்பம் அதிகமாகிடும், மக்களோட நிலை ரொம்ப பிரச்சனை ஆகிடும், சூடு தன்மைகள் அதிகமாகிடும். ஸோ உணவு வழிமுறைகள் கண்டிப்பாக மாற்றணும். சில உணவு வழிமுறைகள் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். சில மருத்துவ துணையோடு செயல் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா ஸ்கின் ப்ராப்ளங்கள், ஹெல்த்தில் இஷ்யூஸு, கட்டிகள் வர்றது, அதனால் நம்ம உடம்பு உபாதைகள் வருது, படுக்கக்கூடிய நிலைமைகள் எடுத்துன்னு போயிடும். ஒரு நடுத்தர வயசு பட்டவங்களுக்கே உடம்பு வந்து உபாதைகள் ஏற்படும். அது ஒரு பக்கம். ரெண்டாவது மழை. நீங்கள் நினைக்கிற மாதிரி மழை அதிகமாக இருக்குது. இந்த மழை கண்டிப்பாக இந்த மாதம் கடைசியிலேருந்து அடுத்த மாதத்தில் ரொம்ப மழை இருக்குது. இந்த மழை வந்து எதிர்பார்க்காத மழையாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா இது ரெண்டுமே நமக்கு தமிழ்நாடு 3மே சில பாதிப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டு பாதிப்பு படக்கூடிய ஏரியாக்கள் பார்த்திங்கன்னா திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, இந்த பக்கம் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாகர்கோவில், இந்த இடம்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். தென் மாவட்டங்கள் கொஞ்சம் தஞ்சாவூர்லேயும் சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்திலும் சரி, அதே நேரத்தில் தென் மாவட்டங்கள் கடலோர பகுதியில் இருக்கவங்களுக்கு அத்தனை பேருக்கு சென்னையிலே மழை இருக்குது. சென்னையில் வந்து இரவு நேரத்தில் நிறைய மழைகள் ஏற்படும். அந்த மழைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் பாதிப்பு திருச்சி, கோயம்புத்தூர், ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்த வடநாடுகள் இதெல்லாம் ரொம்ப பாதிப்பான நாடாக இருக்குது, மாவட்டங்களாக இருக்குது. இந்த மாவட்டங்களுக்கு வழிகளை பார்த்துக்கணும். முன்கூட்டியே எச்சரிக்கைகள் சில வழி பண்ணி செயல் பண்ணிக்கிறது நல்லது. அது சுகாதார வழிகள் பண்ணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இந்த தடவை எதிர்பார்க்காத சில மழைகள் நம்ம நோக்கி இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சார்? அசாம், பீகார்,
கர்நாடகா, பஞ்சாப், அதே நேரத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆந்திரா, இந்த ஸ்டேட்லலாம் ரொம்ப பாதிப்புகள் ஏற்படும். பர்டிகுலராக மைசூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஊக்ளி இல்லைனா இந்த மாதிரி இருக்க இடத்துலலாம் மிகப்பெரிய மழைகள், மிகப்பெரிய வெள்ளங்கள் ஏற்பட்டு சில குழப்பத்தை ஏற்படுத்தினது இருக்குது இந்த ஸ்டேட்டில். பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இந்த சில ஏரியாவில், நான் சொன்ன ஏரியாவில் ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, ரொம்ப பாதிப்பு இல்லாத அளவுக்கு வழி வந்துடும், பயப்படாது. ஓகே சார். இப்போது ரீசெண்டாக சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றத்தால் ஈரப்பத வெப்பம் வந்து கணிசமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தான் டாப் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இதனால் ஏதாவது பாதிப்பு இருக்கா? திருநெல்வேலி மக்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உஷாராக இருந்துக்கணும்? இப்போ ஈரப்பதம் வந்துடுச்சு, அப்புறம் மழை பெஞ்சுன்னா இன்னும் அதிகமாகிடும், தண்ணி தேக்கத்தாகிடும். ஸோ மெயினான இருக்க ஏரியாங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினான ஏரியாலாம் கொஞ்சம் வரும். கடல் மட்டமாக இருக்க இடத்துல கொஞ்சம் தண்ணி, அதாவது நாகர்கோவில் இந்த மாதிரி ஏரியாலாம் கொஞ்சம் தண்ணி உள்ளே வந்துட்டு வெளியே போவோம். சில இடத்துல தண்ணி உள்ளே போயிடும் கடலில். அந்த மாதிரியாக வாங்கின்னு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பேட் விஷயம்ல இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பெரிய ஆபத்து இல்லை. ஆனால் இந்த தண்ணி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் தண்ணி கிராமத்தில் கொஞ்சம் தண்ணி வந்து அடிச்சுட்டு போகிற அளவுக்கு இருக்கும். ஆனால் பயப்பட வேணாம் அப்படின்றத சொல்லுவேன். ஓகே சார். இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும் சார்? பர்டிகுலர் ஷேர் மார்க்கெட் சின்ன சின்னது இருந்தாலும் பலன் கிடையாது. இந்த 17ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய மார்க்கெட் கொஞ்சம் கிளாஷ் இருக்குது, கொஞ்சம் இறங்க போகுது. இருந்தாலும் சில மாற்றங்கள் செய்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவில் எதனா ப்ராப்ளம் வந்தால் இந்த மந்த் எண்டு வரைக்குமே ஷேர் சரி இருக்காது. தங்கம் நான் ஏற்கனவே சொன்னால் ஏறப்போகுது, திரும்பியும் இன்னும் கொஞ்சம் ஏறும். இன்னும் கொஞ்சம் ஏறி அடுத்த வாரத்துக்கு அப்புறமா தான் இது இறங்கும். ஆனால் கோல்டு இப்போ ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு, சில்வர் ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. தாராளமாக வழி பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப விளையாடாதீங்க. 10ஆம் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 10ஆம் மாதத்துலேருந்து எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ஷேர்ஸ் கூட 10ஆம் மாதத்துலேருந்து நல்லாயிருக்கும். பர்டிகுலராக மக்கள் வந்து சின்ன சின்ன ஷேர் வாங்க, பெருசு போகாதீங்க. சின்னது போகக்கூடிய மார்க்கெட்டில் என்ன வருதோ அந்த ஷேரை டெவலப் பண்ணி அது பெருசாகும். அது வந்து டக்குன்னு பெருசாகிடும். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட போது தாராளமாக வழி பண்ணலாம் அப்படின்றத சொல்லலாம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி கச்சா எண்ணெய் இல்லை அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள் இல்லை கேஸ் சிலிண்டர் இதுவும் விலை உயர வாய்ப்பு இருக்கா சார்? சின்ன சின்னது படிப்படியாக அடுத்த மாதம் திரும்ப ஏற்றுவாங்க, கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் ஏற்போது எண்ணெயோட பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்னும் சில இடத்துல திறக்கலை. ஸோ சில ரிசர்வ் நமக்கு இருக்குது. அப்படி ரிசர்வ் இல்லை, குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஏற்ற தான் போகிறாங்க, வேறு வழியே கிடையாது. இது மூலிமா காய்கறிகள், உணவு வகைகள், இன்னும் அரிசி வகைகள், இன்னும் கோதுமை இதெல்லாம் ஏற தான் செய்யும். வேறு வழியே இல்லை, ஏற்றின்னு தான் போவாங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஒரு சிலர் நிற்கும். இருந்தாலும் இனிமேட்டு கஷ்டம்தான். ஏன்னா நிறைய இடத்துல வந்து எல்லாமே வந்து லாக் ஆகிறதுனால ஏற தான் போகுது அப்படின்றத சொல்லலாம். ஓகே சார். அடுத்ததான் நம்ம ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு மாத தொடக்கத்துலேயும் கேட்கக்கூடியதான். ஆவணி மாதம் தொடங்குது. ஸோ இந்த ஆவணி மாதத்தில் எந்த 3 ராசிகள் பீக்கில் இருக்கும், எந்த 3 ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் சார்? சிம்பம், துலாம், மீனம், அதே நேரத்தில் இருக்கக்கூடிய ரிஷபம். இந்த 4 ராசிகள் ரொம்ப அருமையாக இருக்குது. எதிர்பார்க்காத வழிகள் வரும், பண வரவுகள் வரும். மீனத்துக்கு 7 நாள் சனினாலும் கொஞ்சம் ப்ரீத் விடுற அளவுக்கு வந்துடுவாங்க. வேலையில் மாற்றங்கள் ஏற்படும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். சிம்மத்துக்கு போட்ட தொழிலில் வரும், வெற்றி வாக சூடக்கூடிய நிலம் வரும். துலாத்துக்கு ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், உடல் உபாதைகள்லாம் குறைஞ்ச ஓரளவுக்கு நல்ல ஒரு வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ராசிகள் நல்லாயிருக்கு. பர்டிகுலராக கும்பம், தனுசு, மேஷம் இந்த 3 ராசியும் சரியில்லை. மேஷத்துக்கு வேலை விட்டு போகிற நிலமை, ஃபேமிலிக்குள்ளே சண்டை. கும்பத்துக்கு செலவுகள் அதிகம், விரயங்கள் அதிகம், மிகப்பெரிய செலவுகள், தேவையில்லாத பிரச்சனையில் லாக் ஆகுது. அந்த மாதிரியா
தனுசுக்கு இங்கே போகலாமா இல்லை வேறு இடத்துக்கு போகலாமா, வேறு எங்கன்னா ஊர் கிடைக்குமா, எந்த வேலைக்கு போகிறது, வேலை சரியில்லை, எவ்வளோ நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாலும் ஒரு திருப்தி இல்லை, மற்றவங்க அவங்க ஒரு ஒரு போற்றி அவங்கள இது பண்ணுறதில்ல, அவங்களுக்குன்னு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதில்ல, எப்போ பார்த்தாலும் நான் செய்கிறது தப்பு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள். கும்பத்துக்கு வீட்டில் பொருள்கள் துறையும், அது இல்லாமல் வாகனங்கள் பிரச்சனையாகும். மேஷத்துக்கு வந்து எதிர்பார்க்காத விரயங்கள் ஏற்படும், வீட்டோட பிரச்சனைகள் ஏற்பட்டு நுனி வழியில் பிரச்சனைகள் ஏற்பட்டுன்னே இருக்கும். ஸோ இந்த ஒரு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த 3 ராசி, மற்ற ராசிகள் நடுத்தரமாக இருக்குது, மற்ற ராசிகளாக எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே சார், இப்போ அடுத்த கேள்வி வந்து ஒரு நேயர் கேட்ட கேள்வி சார். இப்போ பலி கொடுக்கக்கூடிய மிருகத்தினுடைய உயிர் வந்து கடவுளோட சேரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி நேர்த்தி கடனுக்காக விற்கப்படக்கூடிய மிருகத்தினுடைய உயிரும் கடவுளோட சேருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். நேர்த்தி கடன் கூட அந்த இறைவனுக்கு போய் சேருது. ஸோ இறைவன் இடத்துல இருந்துட்டு தான் அது போகுது. அதனால் இறைவனோட வழியாக தான் போய் சேருமே தவிர எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னோட நேர்த்தி கடன் உன் மனசு பலம், உன் மனசு பலம் ஆழ்மனதோடு சேர்ந்து வழியாக இருந்து அந்த நேர்த்தி கடன் செயல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது இறைவன்கிட்ட போய் சேரும். பலின்றது நம்ம கொடுக்கக்கூடாது, பலி சரியான ஒரு வழி கிடையாது. அதனால தான் பலியெல்லாம் மாற்றி நமக்கு இருக்கக்கூடிய பூசணிக்காய் அந்த மாதிரி ஒரு செயல்கள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை நீங்கள் எலுமிச்சப்பழம், பூசணிக்காய், தேங்காய் இதை வழி பண்ணாவே போதும். இது தேவையில்லாத விஷயம். இருந்தாலும் மனிதனுடைய நேர்த்திக்கடன்கள் இப்படிலாம் இருக்குது. சில தெய்வத்தை கும்பிட்றப்போ இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறோம். எல்லாமே ஆத்மபூர்வம், எல்லாத்துக்குமே ஆத்மபூர்வமான வழிகள் வர சொல்ல, ஆத்மபூர்வமான நிலைகள் வர சொல்ல, இது ஒரு விளையாட்டாவோ இல்லை மூட நம்பிக்கையாவோ இல்லை இது செயல்திறன் இல்லாமையோ நம்ம வழிகள் வந்து நம்ம ஒரு சும்மாவே செய்வோம் அப்படின்றதெல்லாம் ஒரு நினைப்பு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பலன் இருக்காது உண்மையாகவே. ஆனால் நேர்த்திக்கடன்றது நேர்த்திக்கடனாவோ மனசு பூர்வமாகவோ மனசு வழி சரியான செயல் நான் கொடுக்குறது நல்லது அப்படின்னு நினைக்கிறப்போ கண்டிப்பாக அந்த நேர்த்திக்கடனில் வரக்கூடிய வழிகள் நீ சாதாரணமாக வேண்டி கோயிலில் விட்டால் கூட அதுக்கு கண்டிப்பாக இறைவனை போய் சேரும். ஸோ இறைவனை போய் அடையக்கூடியது தான் எல்லாமே. ஆத்மா எல்லாமே ஒன்று மட்டும்தான். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு இடத்துல அடிபட்டோ இல்லை வாகனத்தில் அடிபட்டோ இல்லை வெளியே அடிபட்டோ இல்லை தற்கொலை பண்ணிக்கினாவோ அந்த ஆத்மா தான் செயல்பாடு இருக்காது. அது மறுவாழ்க்கையை தேடும், மறுவழியை தேடும். மீதி எல்லா ஆத்மாவுமே செயலாக இருந்து இறைவனை போய் சேரும். அதுதான் உண்மைன்றதை சொல்கிறேன். ஓகே சார், இப்போ நம்ம வந்து காலகாலமாக பார்த்துட்டு வரோம், நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களும் கூட இந்த சொர்க்கம் நரகம் அப்படின்னு பிரித்து சொல்கிறாங்க இல்லையா, உண்மையிலேயே சொர்க்கம்னு ஒன்று இருக்கா, நரகம்னு ஒன்று இருக்கா சார்? சொர்க்கம் நரகம் இது ரெண்டுத்தையும் போய் நம்ம இறந்து போய் தான் போய் மேல்லோகத்தில் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இங்கேயே நம்ம பார்த்துறோம். நம்ம வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும், இல்லை நம்ம வாழ்க்கையே நகரமாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் நரகத்தை அனுபவித்து தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். எடுத்ததே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நிலைமை எந்த ஒரு வாழ்க்கையிலையும் கிடையாது. நரகத்தை அனுபவிக்கணும். ஒவ்வொரு அனுபவங்கள், மனிதனோட ஒவ்வொரு அனுபவமே ஒரு நகரத்தை அனுபவித்து தான் நேராக சொர்க்கத்துக்கு போகும். இல்லைன்னா அந்த சொர்க்கத்துக்கோட வாசல் வந்து திறக்காது. இந்த சொர்க்க வாசல் திறக்கிறதுக்கான வழியே நம்மளோட பண்பாடில் தான் புராணத்தில் கூறப்பட்டிருக்கு. அதனால தான் பெருமாளுக்கு சொர்க்க வாசல் வச்சுருக்காங்க. அந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய நிலையாக அவர் படுத்திருக்கக்கூடிய நிலையை நீ பார்த்தாவே போதும் உனக்கு சொர்க்கம் வந்துடும் சொல்லுதான் இங்கே இருக்கக்கூடிய சொர்க்க வாசல் திறக்கிறாங்க. அந்த சொர்க்க வாசல் திறக்க சொல்ல நமக்கு உண்மையான ஒரு இது தெரியும். ஸோ பெருமாள் அந்த அளவுக்கு, ஆனால் அவர் ஆழ்நிலையில் இருந்து உலகத்தையே வந்து ரட்சித்து காப்பாற்றுறார். இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய தன்மை ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு இயக்கத்துமே அந்த இயக்கம் இந்த சரியான இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் இந்த பெருமாள் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பெருமாள் ஒவ்வொருவரோட வழியும் அவனை காப்பாற்றி அவர் செயல் இந்த காலகட்டத்தில் நீ இறக்கணும், இந்த காலகட்டத்தில் நீ போகணும் அப்படின்றப்போ ஒரு செடி மரம் கொடி எல்லாத்துக்குமே அவரோட மெய்ஞானத்தோட வழியில் காப்பாற்றப்பட்டு செயலாக்கக்கூடியது தான் சொர்க்கமாக இருக்குது. அந்த சொர்க்கத்தை பார்க்கணப்போ பெருமாள் இங்கேயே நீங்கள் பார்த்துடலாம். அதே நேரத்தில் நரகன்றது ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவம் தான் நரகமாக இருக்கும். அந்த நரகத்தை பார்க்கக்கூடிய, ஏன்னா கதையில் வந்து நிறைய புராணத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. சொர்க்கத்தை காட்டுறதுக்கு நம்ம கர்ணனும் இல்லை இருக்கக்கூடிய அர்ஜுனனும் எடுத்து போய் பெருமாள் காட்டுறார். அங்கே யாருமே தெரிய மாட்டேங்குது.
அண்ணன் தம்பிங்க யார், பிள்ளைகள் யார், எந்த இதுவுமே ஒரு இல்லாதன்னு தான் சொர்க்கம். அதான் தன்னை மறந்து செயலில் இருக்கக்கூடிய நிலைமை தான் சொர்க்கமாக இருக்கும். தன்னோட நிலையை வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய அனுபவிக்கிறது தான் நரகமாக இருக்குன்றதை சொல்கிறார். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம் வேந்த டிவி நேயர்களும் கோடான கொடியரசிலும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.